ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் மனம் வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நான் உனக்காக ஆறுதல் சொல்ல வந்தேன் என நினைத்து கொள்ளாதே. ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு ஆறுதலாக பல நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஆனால் எதுவுமே உனக்கு நினைத்தது போல நடப்பதே இல்லை. துன்பங்களும் துயரமும் மட்டும்தான் மிஞ்சுகிறது என நீ வேதனையோடு இருப்பதால் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நானே தெய்வ வாக்கு கூற வந்துள்ளேன். அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் அருள்வாக்கு கொடுப்பதோ அல்லது குறி சொல்வதோ கிடையாது. ஆனாலும் என் மனம் வேதனைப்படுகிறதே தாயே, நீ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாயா என நீ வருந்தி வேதனைப்பட்டதால் உனக்காக உதவி செய்ய நான் ஓடோடி வந்தேன். யார் பேசாமல் போனாலும் யார் வந்தாலும் போனாலும் எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கையை என்னால் எதிர்கொள்ள முடியும் என தைரியத்தோடு வாழக்கூடிய பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது. இனிமேல் நீ கவலைப்படாதே. உன்னை வெல்ல யாராலும் முடியாது என் செல்லமே. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இன்று உனக்கு கெட்டல் செய்தவர்கள் அதன் பதிலாக கெடுதலை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். ஆனால் அவர்கள் கெடுதல் செய்ததால் நீ வருத்தப்பட்டதால் உன்னுடைய துன்பங்களும் பாவங்களும் கர்ம வினைகளும் கழிந்தே போய்விட்டது. அதனால் அந்த கெடுதலும் தவறும் கூட உனக்கு நல்லதாக மாறி இனிமேல் உனக்கான நன்மைகள் நடக்கப் போகிற நாளாக இது இருக்கப் போகிறது. ஆம் என் செல்லமே, இன்று நீ மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம் என நினைக்கிறாயோ அதுதான் நாளை உனக்கு நடக்கும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? அதுதான் இப்போது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ எல்லாருக்கும் நல்லது நினைத்தாய், யாருக்கும் கெடுதல் செய்ய யோசிக்க கூடவில்லை. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் எப்படி நடத்தாமல் இருப்பேன்? இதோ என் அன்பு பிள்ளை உனக்காக உதவி செய்ய நான் ஓடி வந்துவிட்டேன். உன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி நீ படும் அவஸ்தைகளையெல்லாம் குறைப்பதற்கு நான் வந்த பிறகு இனிமேலும் ஏன் நீ வேதனைப்பட வேண்டும்? யாரோ ஒருவரின் சொல் கேட்டு உன்னிடம் முகம் சொலிக்கக்கூடிய மனிதர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என ஒழித்து வைத்துவிடு. அதாவது அவர்களிடமிருந்து விலகி நின்று விடு என சொல்கிறேன். ஏனெனில் மற்றவர் சொல் பேச்சு கேட்டு உன்னை கொடுமைப்படுத்துபவரும் உன் மனதை கஷ்டப்படுத்துபவரும் எப்படி உனக்கானவராக இருக்க முடியும்? அவர் உனக்கானவரும் கிடையாது, உன் மீது உண்மையான அன்பு கொண்டவரும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி நிற்க பழகு. இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இளமை காலத்தின் காரணமாக பல தப்புகளை செய்துவிட்டு தப்பித்தும் விடுகிறார்கள். நம்மையெல்லாம் யார் என்ன செய்ய போகிறார்கள் என தைரியமாகவும் துணிவாகவும் தவறு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களது காலம் செல்ல செல்ல முதுமை காலம் வரும்போது அவர்களுக்குரிய பாவமானது மாபெரும் தண்டனையை கொடுக்கும். அப்போது அவர்கள் அதலாய் கையாள முடியாத அளவிற்கு கஷ்டம் பாடாய்படுத்தும் என் செல்லமே. நீயும் அந்த வரிசையில் போய் சேர்ந்து விடக்கூடாது. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் மறந்து இனிமேல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக நீ மாறிவிடு. உண்மை இல்லாத மனிதர்களிடம் போய் எனக்கு உரிமை இருக்கிறது என சண்டை போடாதே. அவர்களிடம் உண்மையும் இல்லை, உனக்கான உரிமையை தர மனதும் இல்லை. உனக்கான நல்லது எங்கு நடக்க வேண்டுமோ எப்படி நடக்க வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். இனிமேலும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஏமாற்றத்தை பெறவே மாட்டாய். இந்த வராகியம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா? இனிமேல் நீ நினைத்ததையும் ஆசைப்பட்டதையும் அப்படியே நடத்தி முடிப்பேன். நீ எல்லாரையும் நம்பு, ஆனால் அளவோடு நம்பு. ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே பலற்றவர்களிடம் பழகக்கூடிய மனிதர்களாகவும் பொல்லாத உலகமாகவும் இது மாறிவிட்டது. ஏதாவது ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறது என்றால் உன்னை தேடி தேடி வருவார்கள். அவர்களுடைய தேவைகள் உன்னிடம் நடக்காது, நீ அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாய் என தெரிந்துவிட்டால் சற்றும் யோசிக்காமல் பல அடி உயரத்திலிருந்து பாரபட்சமின்றி உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துகள். எல்லாமே உன் நன்மைக்காக தானே சொல்கிறேன். நானாகவே வேண்டுமென்று எதிர்மறை வார்த்தைகளையோ அல்லது உன் மனதை எதிர்பார்க்கும் விதமாக எந்த விஷயங்களையோ சொல்வது கிடையாது. இந்த உலகில் என்ன நடக்கிறது, இந்த உலக மனிதர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் உனக்கு நான் உணர்த்துகிறேன் என் செல்லமே. நீ நன்றாக வாழ்வில் ஜெயித்து சாதனை புரிய வேண்டும் என நினைத்தால் நான் சொல்லுகிற 3 நிலைகளை கடந்து வர வேண்டும். அவை ஏளனமும் எதிர்ப்பும் அங்கீகாரமும். ஆம், யார் உன்னை ஏளனமாக பேசினாலும், யார் நீ செய்யும் விஷயங்களை எல்லாம் எதிர்த்து கேட்டாலும், உனக்கான மரியாதையும் உரிய அங்கீகாரத்தையும் கொடுக்கவில்லையானாலும்
எதை பற்றியும் கவலைப்படாமல் கடந்து போ. உனக்கானது உரிய நேரத்தில் வரும் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதன்படி உனக்கான சந்தோஷம் நிச்சயம் உன்னை வந்து சேரும். யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நேர்மை எனும் வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் வரை இந்த உலகத்தில் உனக்கென ஒரு இடம் நிச்சயமாக இருக்கும். இந்த உலகத்தில் நல்லவர்களே இல்லை என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, நீ எல்லாருக்கும் நல்லவனாய் இருக்க பாரேன். அதாவது, ஒரு தீப்பெட்டியிலிருந்து குச்சியை பற்ற வைத்து கொண்டே இருந்து எல்லாவற்றையும் வீணாக்கிவிட்டு கடைசி குச்சி வரும்பொரு ஐயையோ இதற்கு மேல் அவ்வளவுதான் என பயந்து அதை மிகவும் கவனமாக கையாளுவதற்கு பதிலாக முதல் குச்சியை கையில் எடுக்கும்போதே சரியாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் அதை பயன்படுத்தினால் தீயை பற்ற வைத்து விடலாம் அல்லவா? அதுபோல்தான் உன்னுடைய வாழ்க்கையும். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என இப்போது தவறு செய்துவிட்டு அப்புறம் கஷ்டப்படுவதற்கு பதிலாக இப்பொழுதே சரியாய் வேலைகளை செய்து சந்தோஷத்தை அனுபவிக்கப்பார். வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம். ஆனால் அது உன் கைகளில் தானே இருக்கிறது. எந்த காரணம் கொண்டும் யாரையுமே உடலாலோ மனதாலோ காயப்படுத்த நினைக்காதே. இன்னைக்கு நீ நன்றாக இருக்கலாம், ஆனால் நாளை உனக்கும் வயதாகும். அப்போது மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்று நீ பலமிக்க ஆளாக இருக்கிறாய் என்றால் மற்றவர்களை எதிர்த்து பேசி அவர்கள் மனதை வேதனைப்படுத்துவதும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் குற்றம் கண்டு குறை சொல்லி பிடிப்பதும் உனக்கு சுலபமாக இருக்கலாம். ஆனால் காலம் இதை அப்படியே புரட்டி போட்டுவிடும். அப்போது காலத்தை விட உன்னை பலமிக்கதாக பழிவாங்க யாராலும் முடியாது. காலமும் நேரமும் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டு நீ செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால்தான் இப்போது இந்த இளமை காலத்திலேயே நீ சரியாக நடந்து கொள். உனக்கு வயதாகும் போது, காலம் மாறும்போது உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் என சொல்கிறேன். என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலுமே கூட உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் வாதாடி நேரத்தை வீணாக்காதே என் செல்லமே. சில நேரங்களில் பல பேரிடம் நீ அமைதியாய் சென்று விடுவதுதான் உனக்கு நல்லது. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாய் பேசுகிற உறவாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அளவோடு பேச்சை வைத்து கொண்டால் அதன் மூலமாக நீ நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழலாம். உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய கஷ்டத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மா நான் தான் என்பதை மறவாதே. சில நேரங்களில் நீ எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தவறாய்தான் போய்விடுகிறது. ஆனால் அதை என் பொறுப்பில் விட்டுவிட்டால் தவறையும் சரி செய்ய நான் இருப்பேன் என் செல்லமே. நீ உன் வாழ்வில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெரிதாய் நினைத்து வருந்தாதே. உனக்கான நல்லது கூடிய சீக்கிரம் சந்தோஷமாய் அழகாய் நிம்மதியாய் நிகழதான் போகிறது. உன் வாழ்க்கைக்கான அழகான தொடக்கமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். இனிமேல் உன் மனம் எதை எதிர்பார்த்ததோ, உன் மனம் எந்த விஷயத்திற்காக ஆசைப்பட்டதோ அதை நானே நிச்சயமாய் நல்லபடியாய் நடத்தி கொடுப்பேன். ஓம் வராகி.